ஒரு சிறிய ஊரில் பழைய சாலையோரம் ஒதுக்கியிருந்த குடிசையில் ஒரு தந்தை மகன் வாழ்ந்தார்கள். அப்பா செருப்பு தைத்து வாழ்க்கை நடத்துறவர். காலை விடியற்கு மேலே எழுந்து விளக்கெழுந்த வானம் பார்த்து மனசுக்குள்ள சொல்லுவார், இன்னைக்கு கொஞ்சமாவது எனக்காக இல்ல, என் மகனுக்காக. அவர் வாழ்க்கை கஷ்டமாயிருந்தாலும் ஒரு கனவு மட்டும் இருந்தது. தன் மகன் தன்ன மாதிரி இழிவாய் பார்க்கப்படக்கூடாது. ஒரு நாள் அவன் கல்வியால பெருமை காணணும். அந்த கனவுக்காக அவர் ஒவ்வொரு நிமிஷத்தையும் தியாகம் செய்தார். தோளில் வலியும் கண்ணில் தூக்கமின்மையும் இருந்தாலும் சிரித்து சரிப்பான்னு சொல்வார். ஆனா உலகம் அவங்க கஷ்டத்தை புரிந்து கொள்ளவே மாட்டது. ஒரு நாள் பள்ளிக்கு போகாமல் மகன் வீட்லயே இருந்தான். அப்பா கேட்டார், என்னப்பா ஏன் பள்ளிக்கு போகல? மகன் மெதுவா தலையை குனிந்து சொன்னான், அப்பா, எல்லாரும் என்ன நக்கலா பார்க்கிறாங்க. நீ செருப்பு தைக்கிறவனேன்னு இழிவா பேசுறாங்க. உன் வேலை பற்றி கேவலமா சொல்லுறாங்க அப்பா. அந்த வார்த்தை அப்பா மனசை கிழிச்சது. சிறிது நேரம் அமைதியாக நின்று அவர் சொன்னார், நானும் உன் வயசுல இப்படிதான் அவமானம் அனுபவிச்சேன். ஆனா என்னோட கனவு நீ அந்த அவமானத்தையும் தாண்டி படிக்கணும். இன்றைக்கு நீ அவமானப்படுறது எனக்காக, ஆனா நாளைக்கு நான் பெருமையா உன்னை காட்டுவேன் உலகத்துக்கு. அந்த ஒரு நொடி மகனுக்கு அப்பா கடவுளா தோன்றினார். அந்த நாள் முதல் அவன் தூங்காம சாப்பிடாம படிக்கத் தொடங்கினான். அவன் ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பும் போது மனசுக்குள்ள சொல்லுவான், அப்பாவுக்கு படிச்சு காட்டணும். மாதங்கள் போனது. இறுதித் தேர்வு நாள் வந்தது. மகன் அப்பாவை எழுப்பப் போனான். ஆனா அந்த மனிதன் தனது கனவோடே அமைதியாய் கிடந்தார். மூச்சு இல்லாமல் மகன் அழுதான், அப்பா, நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? அவன் கண்கள் நீரால் நனைந்தன. ஆனா அவன் அப்பாடே ஆசையே நிறைவேற்ற பரீட்சை எழுதினான். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பதிலும் அவனுக்கு அது அப்பாவோட நினைவுதான். தேர்வு முடிந்தது. மாதங்கள் கழித்து முடிவுகள் வந்தது. அவன் மாவட்டத்திலேயே முதலிடம் பிடிச்சிருந்தான். அவனோட கண்ணீர் வழிந்த முகத்தோடு அவன் அந்த சர்டிபிகேட்டை தந்தை புகைப்படம் முன் வைத்து மெதுவாகச் சொன்னான், அப்பா, நீ அனுபவிச்ச அவமானம் இன்று எனக்கு பெருமையா மாறிச்சு. உன் கையிலிருந்து செருப்பு தைத்த கைதான் என் வெற்றிக்கு காரணம். அந்த வீடு முழுக்க நிம்மதியோட அமைதியான காற்று வீசியது. அது அப்பாவின் ஆனந்தக் கண்ணீர்.